காலேஜ்ல படிக்கிறப்போ அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. காலேஜ் முடிஞ்சதும் அதை நான் மறந்துட்டேன். ஆனா அவ இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன பார்த்ததும் யாருன்னு தெரியாத மாதிரி பேசாம போயிட்டாங்க. ஆனா அந்த பாட்டி போகும்போது ஜூலி ஜாட காமிச்சதை நான் பார்த்தேன். இன்னைக்கு பூஜை கூட வந்து அந்த கிழவி அக்காவை பார்த்த உடனே அப்படியே கிளம்பி போயிட்டாளா? இளவரசியை கொல்றதுக்காகத்தான் என்ன அங்க அனுப்பி வச்சா. பிலோமினா, இதுக்கு முன்னாடி அக்கலாவுக்கு நடந்தது கல்யாணம் இல்லைம்மா, ஒரு விபத்து. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு 2 சின்ன சிறுசுங்களோட வாழ்க்கை கிடைக்கிறது தப்பு இல்லையா? என் பையன் அகிலா விரும்புகிறான், அகிலாவும் இவனை விரும்புகிறா. அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் பேசி இவங்க ஆசையை கெடுக்கணும்? ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா உடனே தாம்பளத்தை தூக்கிட்டு பொண்ணு கிட்ட வந்துருவீங்களா? உங்களை ஒரு ஜென்டில்மேன் நினைச்சு பழகினேன். ஆனா இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. வெளியில போங்க முதல்ல. நிறுத்துமா, என்னம்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? சும்மா இருக்கிறவனை தூண்டி விட்டு லவ் லெட்டர் எழுதிருக்க. இவன் படங்கள்லாம் வேற வரைஞ்சு கீழே ஐ லவ் யூன்னு வேற எழுதிருக்க. சிரிச்சு சிரிச்சு பேசி இவன் ஆசையை வளர்த்து விட்ட. செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு எதுவும் தெரியாதவா நடிக்கிற. என்னது, நான் உங்க பையனுக்கு லவ் லெட்டர் எழுதுனேனா? ஆமா. கொஞ்சம் விட்டா உங்க பையன் கிட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன்னு சொல்றீங்க போல இருக்கே. என்ன பார்த்தா கேவலமான பொண்ணு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? மரியாதையா உங்க பையனை கூட்டிட்டு வெளியில போங்க, இல்ல பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். அகிலா, அப்பா வேண்டாம்ப்பா, சொல்றத கேளுங்க போதும். தப்புதாங்க, நாங்க இங்க வந்தது தப்புதான். உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நாங்க இங்க வந்திருக்க கூடாது. எங்களை மன்னிச்சிருங்க. வாப்பா போலாம். என்ன? வாப்பா வா. பார்த்தது பேசினது எல்லாமே பொய்யா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லைங்க, இப்பதான் வந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமே. அதான் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாச்சே. உங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் எங்க அப்பா என்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எல்லாத்தையுமே சொல்லிட்டாரா? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உங்களுக்கும் உங்க வைஃப் பிலோமினாக்கும் நடுவுல ரோஷன் ஒருத்தர் வந்தது. அவரால உங்களுக்குள்ள வந்த பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சு சந்தோஷமா வாழும்போது அகிலான்னு ஒரு பொண்ணுக்காக மகேஷ் கிட்ட போய் அவங்க சண்டை போட்டதுல இருந்து உங்க வைஃப் உங்களை விட்டு பிரிஞ்சு போன வரைக்கும் எல்லாத்தையுமே எங்க அப்பா சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, நான் உங்களை பத்தி தப்பா நினைக்கல. உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படிதான் பேசிருப்பாங்க. ஒரு பொண்ணா சொல்றேன், தப்பு உங்க வைஃப் சாரி உங்க எக்ஸ் வைஃப் பிலோமினா மேலதான். நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன், எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட முடிவுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதான் நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிட்டீங்களே. கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தான் முடிச்சு போட்டதுக்கப்புறம் அதை யாரால மாற்ற முடியும்? சரிங்க, நான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். வாங்களேன், நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாங்க, நான் உங்க கூட ரொம்ப தூரம் வரணும்னு நினைக்கிறேன். என்ன பாதியிலேயே டிராப் பண்ணிடாதீங்க. ஸ்டிக்க தூக்கி எறிஞ்சியா? ஏன் அகிலா, யார் மேலயே இருக்கிற கோத்தை ஏன் ஸ்டிக் மேல காமிக்கிற? நான் இப்படி ஊனமா இருக்கிறதுனால தானே யாரும் என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு வந்து நிக்கிறாங்க. சூர்யாவை நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அவர் ஒன்னும் உன் மேல இறக்கப்பட்டு வந்து பொண்ணு கேட்கல. உன்னை உண்மையாவே நேசிச்சு விரும்பிதான் வந்து பொண்ணு கேட்டிருக்காரு. சூர்யாவோட குணத்துக்கு நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் உன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு ஃபிலோ. நான் இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறேன். அதுக்காக அவர் கட்டிக்கோ இவர் கட்டிக்கோன்னு என்ன கம்பல் பண்ணாத. நான் உன்னை வற்புறுத்தல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வழியை சொன்னேன். முடிஞ்சு போனதுக்கு எந்த வழியும் இல்ல ஃபிலோ. நீ அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற? சூர்யா மூலமா அது இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சுக்கோயேன். இவ்வளவு பேசுறல, நீ ஏன் செழியன் கூட மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடாது? அதெல்லாம் என்னைக்கும் முடிஞ்சு போன விஷயம். உனக்கு மட்டும் இது முடிஞ்சு போன விஷயம், ஆனா எனக்கு இது ஆரம்பிக்க போற விஷயமா? நீ எதுக்கும் முடிச்சு போட்டு பேசுற. நான் எதையும் முடிச்சு போட்டு பேசல ஃபிலோ. உனக்கும் செழியனுக்கும் வாழ்க்கையில மறுபடியும் முடிச்சு போடணும் தான் பேசுறேன். அது என்னைக்குமே முடியாத விஷயம் அகிலா. ஏன்? எனக்கு அந்த செழியனை விட கூட பிறந்த நீங்க தான் எனக்கு முக்கியம். நீ மட்டும் இப்படி யோசிக்கலாம், ஆனா நான் அப்படி யோசிச்சா தப்பு, அப்படிதானே? ஐயோ அகிலா, புரியாம பேசாத. உன் நிலைமை வேற, என் நிலைமை வேற. அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. ரெண்டு பேரோட நிலைமையும் ஒண்ணுதான். என்ன, நான் பாழும் கிணத்துல விழுந்து தொலைச்சிட்டேன். நீ அந்த கிணத்து மேல நின்னு விழுந்துருவோமோ என்னமோன்னு பயந்துட்டு நிக்கிற. அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு உன்ன மாதிரி உதாரணம் சொல்லி எல்லாம் பேச தெரியாது, ஆனா உண்மையை பேச தெரியும். நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறது உண்மை. உன் சந்தோஷத்தை பார்த்து நானும் கவிதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆமா அகிலா, சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க நீ உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். சூர்யா ரொம்ப நல்லவரே, உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு. உன் பழைய வாழ்க்கைய பத்தி எந்த கவலையும் படாம உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரு வாழ்க்கைய உன் கூட பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறாரு. தயவு செஞ்சு அவர் வேணான்னு சொல்லிடாத. பாத்தியா, உன்னை விட சின்னவளா இருந்தாலும் கவிதாவை எப்படி சூர்யாவை புரிஞ்சு வச்சிருக்கான்னு பாரு. கடைசியா சொல்றேன், தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சு உனக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்காத. இப்ப நீ இத கோவத்துல தூக்கி எறிஞ்ச. சூர்யாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஸ்டிக்க நீ உண்மையிலே தூக்கி எறிஞ்சிருவ. ஏன்னா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அவரே உறுதுணையா இருப்பாரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். வா கவி. கிழவி வந்துட்டாளா? நம்ம கார் டிரைவர் கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவளை கூட்டிட்டு நேரா மண்டபத்துக்கு வந்துருவாரு. கல்யாணம் முடியற வரைக்கும் கிழவிய கேர்ஃபுல்லா பாத்துக்க. அத பத்தில நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பூஜா, இன்னும் ரெடி ஆகல? சார் முடிஞ்சது, இதோ கிளம்பிட்டோம். சரி, மண்டபத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களா? நான் கிளம்புறேன். நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சரி சார்.
ஏமா இவ்வளோ லேட்டு? சாரி சார், கொஞ்சம் டிராஃபிக் அதான் லேட் ஆயிடுச்சு. நலங்குக்கு லேட் ஆகுது. வாங்க வாங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கு. கம், வாங்க. சம்மந்திமா, மாப்பிள்ளை கிளம்பியாச்சா? கிளம்பிருப்பானே, வந்துட்டே இருப்பான். இப்போ வந்துருவான். என்ன பூஜா? கிழவியை பத்தி விசாரிச்சியா? விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். நம்ம டிரைவர் கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த கழுவி அங்க இல்ல, தேட சொல்லியிருக்கேன். நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஏமா ஆர்த்தி கொண்டு வாங்க. மாப்பிள்ளை பாருடி, சூப்பரா இருக்கார்ல. வாங்கம்மா. டேய், நாளைக்கு நம்ம பூஜா மேடமோட கல்யாணம். நாளைக்கு நைட் அவங்க குடுக்குற பணத்தை வச்சு செம ஜாலியா இருப்போம்டா. வாணி வீட்டுக்கு போயிடலாண்ணே. பாம்பேல இருந்து புது புது சரக்கெல்லாம் இறக்குமதி பண்ணிருக்காங்களாண்ணே. டேய், நாம ஏன்டா வாணி வீட்டுக்கு போனோம்? சொல்லி விட்டா ரகரகமா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாடா. பைத்தியக்கார பையல, போடா போடா. சரிண்ணே. டேய், ஒரு அடி எடுத்து வச்ச மூளை சதறிடும். என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருந்த. கரெக்டா வந்து மாட்டுன.
செகண்ட், ஒரு முக்கியமான ஃபோன். ஹலோ மேடம், நான் சிட்டி பாப்பாவோட ஃப்ரெண்டு ராதா பேசுறேன் மேடம். சொல்லு, என்ன விஷயம்? சிட்டி பாப்பா என்னன்னா சண்முகம் பிடிச்சிட்டு போயிட்டான் மேடம். என்ன சொல்ற? ஆமா மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்முகம் வந்து துப்பாக்கி கட்டி மிரட்டி கூட்டு போயிட்டான் மேடம். நானும் சிட்டி பாப்பா தான் வீட்டுக்கு வந்தோம். என்ன போக சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள போனாரு. திரும்ப வந்து அண்ணன் கிட்ட பைக் வாங்கிட்டு போலான்னு வரும்போது அந்த சண்முகம் துப்பாக்கி கட்டி மிரட்டி கூட்டு போனதை நான் பார்த்தேன் மேடம். சரி, நீ போய் ஒரு வாரம் எங்கேயாவது தலைமறைவா இரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஜூலி, ஓகே. இதை பிடி. சீக்கிரமா முடிச்சிடு. ஓகே? ஓகே. அவங்களெல்லாம் மேலே சாப்பிட கூப்பிட்டு போ. ஏய் பூஜா, என்னம்மா ஏன் இப்படி டல்லா இருக்க? என்ன ப்ராப்ளமா? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் ரொம்ப நாளா டிலே ஆயிட்டே இருந்துச்சு. அது இன்னைக்கு தான் ஓகே ஆயிருக்கு. அதுக்கு சந்தோஷப்பட வேண்டியதானே? இப்படி டல்லா இருக்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்மைல். சொல்லுங்க சண்முகம். கைல்விழி கொலை கேஸில் ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு சார். அப்படியா? எஸ் சார். கைல்விழியை கொலை பண்ணது சிட்டி பாபுங்கிற ரவுடி. அவளை கொலை பண்ண சொன்னது பூஜா ஸ்வீட்ஸ் ஓனர் பூஜா. அது மட்டும் இல்லை சார், அன்னைக்கு கோர்ட்டில் எங்கள் அண்ணனுக்கு எதிராக சாட்சி சொன்ன ரங்கமாங்கிற பாட்டியும் பூஜா ஏற்பாடு பண்ண ஆள் தான் சார். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பூஜாவை நான் நாளைக்கே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் சார். அந்த பாட்டியும் சிட்டி பாபுவும் உங்கள் கஸ்டடியில் தானே இருக்காங்க? எஸ் சார். ஓகே சண்முகம், நீங்கள் தைரியமாக அந்த பூஜாவை அரெஸ்ட் பண்ணுங்க. மேலிடத்தில் நான் பேசிக்கிறேன். தேங்க்யூ சார். ஆமாம், அந்த பூஜாவுக்கு நாளைக்கு தானே கல்யாணம்? ஆமாம் சார், பட் அந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு முன்னாடியே நான் அந்த பூஜாவை அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். வெல் டன் சண்முகம், யூ ஹேவ் டன் எக்ஸலன்ட் ஜாப். தேங்க்யூ சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேஸை நீங்கள் விசாரிக்க கூடாதுங்கிற கோர்ட் ஆர்டரையும் மீறி உங்களுக்கு நான் சீக்ரெட் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் நீங்கள் பூஜாவை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பாக தெரியாது சார். ஓகே சண்முகம். சார், என்ன லீலா இது? உங்கள் அக்கா தான் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்கன்னா நீயும் இப்படி இருந்தா அப்புறம் உங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? என்ன செய்ய சொல்றீங்க? என்ன சொல்லி ஆறுதல் சொல்றது? நடக்கிறது எல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எப்படியாவது இந்த வக்கீல் தமிழரசு கிட்ட இந்த கேஸ் எடுத்து நடத்த சொல்லி மாமாவை வெளியே கொண்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த பூஜா அக்காவை அவங்க கிட்டயும் போக விடாம செஞ்சுட்டா. நாளைக்கு அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே மருமகளா ஆக போறா. சத்தியமா சொல்றேங்க, இந்த உலகத்துல நீதி நியாயம் எல்லாமே செத்து போச்சு. இருங்க, நீ என்ன சொல்ல போறீங்க? நான் இங்கேயே வந்தேன்னு கேட்க போறீங்களா? இன்னையோட நம்ம கஷ்டம்லாம் தீரப்போகுது. ஆமா, நீ கையில் கொண்டது பூஜா தாங்கிறத நான் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டேன். நாளை காலைல அந்த பூஜாவை
கல்யாண மேடையில் வச்சு அரெஸ்ட் பண்ண போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா நீ நாளை காலைல அந்த பூஜா உள்ள இருப்பா, நம்ம அண்ணன் வெளியே இருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சண்முகம். நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, நீ லீலா. நீங்க அந்த கேள்வியை பூஜா கூட பார்த்த விஷயத்த லீலா தான் என்கிட்ட சொன்னா. அதனால தான் கேள்வியை பிடிச்சி உண்மை என்னங்கிறத என்னால் விசாரிக்க முடிஞ்சது. பணம் இருக்கிற திமிரில் அந்த பூஜா எவ்வளோ ஆட்டம் ஆனா நாளைக்கே அவள் ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். நாளை காலைல நான் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு போகும்போது நீங்க பக்கத்துல இருந்து பார்க்கணும். அப்பதான் அவளுக்கு நியாயத்தையும் தர்மத்தையும் மீறி எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது புரியும். எந்த தப்பும் பண்ணாத நம்ம அண்ணனை இத்தனை நாள் ஜெயில இருக்க வச்சவாவ அவ அரெஸ்ட் ஆகிறத நீங்க பார்க்கணும். வேணா சண்முகம், அவ செஞ்ச தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்க போறா. அதை நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? எனக்கு உங்க அண்ணன் வெளியில வந்தா போதும். இல்லக்கா, அந்த பூஜா ஜெயிலுக்கு போறதோ தண்டனை அனுபவிக்கிறதோ பெரிய விஷயம் இல்ல. உன் கண்ணு முன்னால அவ கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போனாதான் அவளுக்கு அவமானத்தோட வலி என்னன்னு தெரியும். ஆமாங்க, நீங்க கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சும் கூட உங்களை கொல்ல பார்த்தாலே அந்த பூஜா அவ மனுஷியே இல்லை, ராட்சசி. அவ ஆட்ட அடங்குறத நீங்க பார்க்கணும். அப்பதான் நீங்க அனுபவிச்ச வலியும் வேதனையும் அவளுக்கு புரியும். மாமா, நீங்க போய் அவளை அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் பாருங்க. நாளைக்கு காலையில அக்காவை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி, காலைல மண்டபத்துக்கு வந்துருங்க. கிளம்புறேன். வர கிருஷ்ணா. பூஜா, என்னம்மா ஏன் டென்ஷனா இருக்க? தூக்கம் வரலையா? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு நடந்துட்டு இருக்கேன். ஆமா, நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஒன்றும் இல்லைம்மா. என்னப்பா தயங்குறீங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா. எல்லாம் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேன்ற டென்ஷன் தான். அதை பத்தி ஏன்பா கவலைப்படுறீங்க? இல்லடா, இத்தனை நாளா நான் உன்னை அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம வளர்த்துட்டேன். நம்ம பிசினஸ் சர்க்கிள்லயும் சரி, ரிலேட்டிவ்ஸ்லயும் சரி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை படிக்க வச்சு பிசினஸ்லயும் நல்ல லெவல்ல வச்சிருக்கிறது நான் மட்டும்தான். அது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா நீ இப்ப போக போறது புது இடம், புது சூழல், எப்படி உனக்கு சௌகரியப்படுன்னு தெரியல. நீ வாழ போற இடத்துலயும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். மாப்பிள்ளையும் சரி, சம்மந்திமாவும் சரி ரொம்ப நல்லவங்க. அப்பா, அவங்க நல்லபடியா பாத்துப்பாங்க. அப்புறம் ஏன்பா கவலைப்படுறீங்க? இவ்வளவு நாள் உனக்காகவே நான் வாழ்ந்துட்டேன். இப்ப நீ என்னை விட்டு பிரிய போற. அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நான் எங்க இருந்தாலும் உங்களை தான்ப்பா நினைச்சிட்டு இருப்பேன். உங்களை விட்டு நான் எங்கேயும் பிரிய மாட்டேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா
அதுலயும் நான் உங்களுக்கு மகளா தான்ப்பா பிறக்கணும். இத நினைச்சு கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்குங்க. போங்கப்பா. நீ போய் தூங்கு. குட் நைட். ओम वागर्तादिमर्तो वागर्त प्रतिवत्रजे जगदपितरो वन्दे पार्वती परमेश्वर। ओम सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तुते। महादेवी च विद्महे विष्णुपते च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता। नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता। नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता। नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु दीपरूपेण संस्थिता। नमस्तस्यै 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 नमो नमः। हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजस्रजा हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ईश्वरीकं सर्वभूतानां देवी च विद्महे विष्णुपत्ने च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। देवी च विद्महे विष्णुपत्ने च धीमहि तन्नो போயிட்டு பொண்ணை அழிச்சுட்டு வாங்க. தேவலக்னம் சுதினம் ததேவா பராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா லக்ஷ்மீபதே தவானீபதே ச அங்கிரிகம் ஸ்மராமி அத்ய கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விഘ്നேன வனார்த்தம் மாதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. ஓம் சுமுகாய நமः. ஓம் கர்ண. ஓம் ஏகதந்தாய நமः. ओम कपिलाय नमः। ओम गजकर्णकाय नमः। ओम लंबोदराय नमः। ओम विकटाय नमः। ओम विघ्नराजाय नमः। ओम विनायकाय नमः। ओम धूमकेतवे नमः। ओम गणाध्यक्षाय नमः। ओम बालचंद्राय नमः। ओम गजाननाय नमः। ओम वक्रतुण्डाय नमः। ओम शुक्लकर्णाय नमः। ओम जयरम्बाय नमः। ओम स्कन्दपूर्वजाय नमः। ओम सिद्धिमहागणपतये नमः। प्रशान्तं कुन्तलोपेतं मनोहरम् आग्नेयं देवानां योगोजं प्रविलिख्यतं महागणपतये नमः। योगमात्यापयामे सार्धं प्रवज्जनं चित्तं पत्निना योगितं मया ग्रहाणमण्डलं दीपं त्रैलोक्यपूजापदं महागणपतये नमः। समर्पयामि। என்ன இளவரசி இப்படி அழையா விருந்தாளியா வந்திருக்க? பரவாயில்ல, பூஜா உன்னை வெல்கம் பண்ணிருக்கா. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
கவலைப்படாத இளவரசி, நீ நினைச்ச மாதிரி விருந்து தடபுடலா தான் இருக்கு. வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாட்டை நீ சாப்பிட்டிருக்கவே மாட்ட. நல்லா வயிறார சாப்பிட்டு போ. மொய் எழுதணும்னு அவசியம் இல்ல, சும்மாவே சாப்பிட்டு போலாம். முதல்ல இந்த அல்லக்கைய உடைக்கணும். என்ன பேச்சு பேசிட்டு போறா? சண்முக மாமா வரட்டும், முதல்ல இவளுக்கு லாடம் கட்ட சொல்லணும். வெடிலீல இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே, பேசிட்டு போட்டோம். தம்பி சார். வணக்கம் வணக்கம்மா, உட்காருங்க. சொல்லுங்க சார். தம்பி சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ரெடி ஆயிடுச்சு சார். சரி போ. சரி, ஏதாவது தேவைன்னா கூப்பிடு. ஓகே சார். வாப்பா. வணக்கம் சார். அப்பா வரலையா? அக்கா, பாவம் அந்த பெரிய மனுஷன் நடக்காத கல்யாணத்துக்கு எவ்வளவு பரபரப்பா வேலை செய்யறாரு. அக்கா, மாமா வந்துட்டாங்க. உங்க பொண்ணை கூப்பிடுங்க. எதுக்கு? கல்யாண பரிசு கொடுக்கணும், கூப்பிடுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க முதல்ல. என்ன விஷயம் சொன்னாதான் கூப்பிடுவீங்களா, இல்லைன்னா கூப்பிட மாட்டீங்களா? இதை பாருங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது. வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. என்னது? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உங்க பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறாது, தூக்கு கயிறு தான் ஏறும். இதை பாருங்க சார், உங்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்துதான் நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். என்ன என் பொண்ணு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? மரியாதையா வெளியே போங்க. இங்க பாருங்க சார், நீங்க ஒரு பிசினஸ் மேன், உங்களுக்குன்னு இந்த சமுதாயத்தில் அந்தஸ்து மரியாதை இருக்குன்றதுனால தான் நானும் பொறுமையா பேசுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு ஒன்றும் நல்லவ கிடையாது, கொலகாரி. சார், எதுவா இருந்தாலும் என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போங்க. என்னது? நான் பிரச்சனை பண்றேனா? உங்க பொண்ணு கைல்வெளியை கொண்டுட்டு அந்த படியை தூக்கி எங்க அண்ணன் மேல போடுவா, அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி இங்க கல்யாணம் பண்ணிப்பா. நான் வந்து வாழ்த்து சொல்லி அட்சதையை போட்டு விருந்து சாப்பிட்டு போகணும்னு நினைச்சிங்களா? லாடம் கட்டிடுவேன். அப்பா, என்னாச்சுப்பா? என்ன பிரச்சனை? ஏய், நீதான் பிரச்சனை. கைல்வெளியை கொன்ன குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். மரியாதையா வந்து ஜீப்ல ஏறு, இல்லைன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். என்ன சண்முகம், உனக்கும் உங்க அன்னிக்கும் இதே வேலையா போச்சா? அன்னைக்கு வீட்ல வந்து பிரச்சனை பண்ணீங்க, இன்னைக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணி என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாக்குறீங்களா? மரியாதையா வெளியே போயிடுங்க, இல்ல கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏய், கொஞ்சம் நிறுத்துறியா? உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணதே கமிஷனர் தான். சரியா? என் பொண்ணு கொலை செஞ்சதாவே இருக்கட்டும், அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம்? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கோர்ட்ல பாத்துக்கீங்க. ஹலோ, என்ன நாடகம் ஆடுறியா? எந்த ஆதாரமும் இல்லாம என்ன அரெஸ்ட் பண்ணி என் கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறியா? மரியாதையா வெளியே போயிடு, இல்ல பூஜா மரியாதையா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போலாம் தான் நானும் பாக்குறேன். நீ தேவையில்லாம உன்னைய அசிங்கப்படுத்திக்காத. சண்முகம், யூனிஃபார்ம் மாட்டிருக்கேன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு நினைக்காத. உனக்கெல்லாம் என் வீட்டு வாசல்ல வாட்ச்மேனா நிக்க கூட தகுதி கிடையாது. அப்படி போடுங்க மாமா, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும்.
பொம்பளையாச்சேன்னு பொறுமையா பேசினா ஓவரா பண்ற. உன்னுடுவன் ஜாக்கிரதை. ஏசி விடுங்க, சொன்னா கேளுங்க. என் பொண்ணு விடுங்க. என் பொண்ணு எந்த தப்பு செய்யல, அவளை விடுங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் விடுங்க. ஏசி நீங்க செய்யறது சரியில்லை, வேண்டாம். எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்க. எழுதிட்டு வாங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். எல்லாத்தையும் கொண்டு போய் ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓம் கார்த்தியாஜனாஜ வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ நமஸ்தை நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷ மாத்ருரூபேண संस्थिता नमस्तेत धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் ஜோதவே விசேஷண வாம சோமமராதி யதோனதாஹ. எடுத்துக்கோ இளவரசி. பூஜாவுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இது அச்சதை இல்லடி, பூஜாக்கு நான் போடுற வாய்க்கரிசி. எடுத்துக்கோ. ஏதாவது பிரச்சனையா? இல்ல, தேவையில்லாதவெல்லாம் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. யாரு? அங்க அங்க வரது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏசி சண்முகம். வீட்டுக்கு வந்து என் பூஜாவை பத்தி தப்பா பேசினவனுக்கு இங்க அவனுக்கு என்ன வேலை? அதுவா, நீங்க தானே சீஃப் ஜஸ்டிஸை இன்வைட் பண்ணீங்க. அது விஷயமா ஒருவேளை அபிஷியலா வந்திருக்கலாம். ஏகதந்தம் தானாம் ஏகதந்தம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். சொல்லுங்க சார். என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி சார், கொஞ்சம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு.
சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு இருக்காரு, அவரை ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஸ்ரீ வரதமூர்த்த மாமா பாட்டுக்கு போறாரு. சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டாரு, ஒரு நிமிஷம். வணக்கம் வணக்கம் சார். லேட் ஆயிடுச்சா? வாங்க வாங்க. ஷூர் ஷூர். சார், இது என்னோட சம்பந்தம். வணக்கம் வணக்கம். Glad to meet you. சீஃப் ஜஸ்டிஸ். சார், இது என்னோட மகன் அருள் செல்வன். வணக்கம் பா. அருள், ஹிஸ் எக்ஸலன்சி சீஃப் ஜஸ்டிஸ் பா. வணக்கம்மா. சாமி, ஜட்ஜ் ஐயாட்ட தாலியை கொடுங்க, அவர் கையால அருள்கிட்ட கொடுக்கட்டும். சரிங்கம்மா. சார், பிளஸ் பண்ணி கொடுங்க. இந்தாங்க, மாங்கல்யத்தை உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே கெட்டி மேளம் சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமின் சுபஹே த்வம் ஜீவ சரதாம் சதம். மாங்கல்யதாரணோ சுபமுகூர்த்தோஸ்தே சுப்ரதிஷ்டிதமஸ்து. शतमानं भवति सदाज पुरुषः सतेन्द्रजन् आयुष्येवेन्द्रजे प्रतिष्ठति. धनं धान्यं वशं भगवत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. எந்திரிச்சு பெரியவாக நமஸ்காரம் பண்ணிங்க. All the best. Thank you, sir. Thank you. Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டு போகலாம் சார். இல்ல, டைம் ஆயிடுச்சுமா. நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன். ஓகே சார். மணமேடையை சுற்றி வாங்க. அக்கா, அவசரப்படாதக்கா. என்ன நடந்துச்சுன்னு மாமா கிட்ட போய் கேக்கலாம். இதுக்கு மேல அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்க போற? காலையில வந்து அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்து முறவாசல் பண்ணிட்டு நிக்கிறாரே, அவர்கிட்ட போய் என்ன கேட்க போற? இல்லக்கா, நேத்து நைட்டு நம்ம கிட்ட அவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இப்போ இப்படி நடந்துக்கிறாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்க்கா. ப்ளீஸ்க்கா, சண்முக மாமாக்கோ இல்ல சுப்பிரமணி மாமாக்கோ ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கலாம். என்னன்னு மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வா வாக்கா. என்ன சண்முகம், முறவாசல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏன் சண்முகம் இப்படி பண்ணீங்க? இன்னைக்கு உங்க அண்ணன் வெளியில வந்துருவாரு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். என் ஆசையில ஏன் இப்படி மண்ணலி போட்டீங்க? நீங்களா தானே வந்து இன்னைக்கு பூஜாவை அரெஸ்ட் பண்றேன், உங்க அண்ணன் வெளியில வந்துருவாருன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன மன்னிச்சிருங்க. ஜெயந்தியோட மானத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, அப்புறம் நான் கத்தி எல்லாரையும் கூட்டிடுவேன். இப்ப கத்தடி கத்தே. ஜெயந்தி வேற இன்னும் வரல. என்னாச்சு மாப்பிள்ள அவளுக்கு?
சொல்லுங்க மாப்ள, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? உங்க பொண்ணு செத்துட்டா போதுமா? உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. உங்க மன்னிப்பெல்லாம் தூக்கி போட்டு போய் மாங்கல்யம் வாங்கிட்டு வாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.